ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை புளிக்குழம்பு, அதாவது முட்டை வந்து நம்ம அப்படியே பச்சை முட்டையை அப்படியே பொத்து ஊற்றி புளிக்குழம்பு. இதை வந்து அவசர குழம்புன்னு கூட சொல்லலாம். டக்குன்னு காய்கறி இல்லாமல் சும்மா ஒரு டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணுன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இருந்தால் கொஞ்சமாக மிளகாத்தூள் இந்த குழம்புத்தூள் மல்லித்தூள் ஏதோ ஒன்று இருந்தால் டக்குன்னு வச்சிடலாம். அதுக்கு வந்து முதல்ல எண்ணெய் சுடு பண்ணி அதில் வெந்தயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். வெந்தயத்தை பொரிய விட்டு இது சின்ன வெங்காயம் பூண்டு தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பூண்டு கொஞ்சம் கூடவே இப்போ நிறையாவே போட்டோம்னா உடம்புக்கு நல்லது, நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பூண்டு பூண்டு வெங்காயமாக உரித்து போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த தக்காளி வெங்காயம் அப்படியே குழையிற மாதிரி நல்லா வணக்கணும். நல்லா இது வணக்கி செய்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சும்மா நம்ம காரக்குழம்பு வைக்கிறோமே அதே தான், அதில் முட்டையை பத்து ஊற்றிக்குவோம். இதில் நல்லா வணக்கிட்டு புளி தண்ணி சேர்த்துட்டு இது குழம்புத்தூள் போடலாம். இல்லை குழம்புத்தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ குழம்புத்தூள் இருக்கிறதுனால நான் குழம்புத்தூள் சேர்க்குறேன். குழம்புத்தூள் போட்டு நல்லா வேக விட்டணும். நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கும் போது உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு. ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும். ஏன்னா குழம்புத்தூளில் காரம் இருக்கும். மல்லித்தூள் போடையில் வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். குழம்புத்தூளில் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டையை வந்து அப்படியே உடச்சி ஊற்றி இதில் வந்து ஒரு 4-5 முட்டை போடலாம். ஆனால் 4-5 பேர் சாப்பிட்லாம் அந்த இதில். இது நான் 3 முட்டை தான் இப்போதைக்கு போடுறேன். இதை முட்டையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிண்டக்கூடாது. அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா அப்படியே வேக விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த முட்டை நம்ம ஊற்றின முட்டை அதே இடத்துல நல்லா கும்பலாக வெந்திருக்கும். கரையாது. நம்ம கரண்டி போட்டு கிண்டிட்டா தான் வந்து கரைஞ்சிரும். நம்ம கரண்டி போட்டு கிண்டாமல் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சோம்னா சூப்பராக வெந்திருக்கும். அந்த முட்டையை தொட்டுக்கிட்டு இந்த கிரேவி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். வேறு தொட்டுக்கவே தேவையில்லை. அப்படி தொட்டுக்க தேவைன்னா அப்பளம் மாம்பழம் அது மாதிரி தொட்டுக்க சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஏற்கனவே இதில் நல்லெண்ணெய் சேர்த்து தான் சமைச்சிருக்கோம். வேறு எண்ணெய் தேவையில்லை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.